இந்த வருடம் தொடக்கத்தில் இருந்தே தற்போது வரை பெரிய நடிகர்களின் படங்கள் என்றால் எதுவுமே ரிலீஸ் ஆகவில்லை. ரஜினியின் லால் சலாம் வெளியானாலும் அதில் அவர் கேமியோ தோற்றத்தில் தான் நடித்திருந்தார். இந்த சூழலில் வருகிற ஜூன் தொடங்கி டிசம்பர் வரை கிட்டத்தட்ட 10 படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கிறது. அதன்படி ஜூன் மாதம் தனுஷின் ராயன், விக்ரமின் தங்கலான் மற்றும் பாகுபலி நடிகர் பிரபாஸின் கல்கி ஆகிய படங்கள் வெளியாக இருக்கிறது. அதே போல் அடுத்ததாக ஜூலை மாதம் சங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் உருவாகி வரும் இந்தியன் 2 படம் வெளியாக உள்ளது. மேலும் ஆகஸ்ட் மாதம் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 மற்றும் நானி நடிப்பில் உருவாகியுள்ள சரிபோத சனிவாரம் ஆகிய படங்கள் வெளியாக இருக்கிறது. செப்டம்பர் மாதம் வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில் உருவான தி கோட் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. அடுத்ததாக இதே மாதம் பவன் கல்யாண் நடிப்பில் ஓஜி என்ற படம் வெளியாக இருக்கிறது. அக்டோபர் மாதம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் வேட்டையன் படம் வெளியாக இருக்கிறது. அதே போல் டிசம்பர் மாதம் மணிரத்னம் மற்றும் கமல் கூட்டணியில் உருவாகி வரும் தி தக்லைஃப் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இது தவிர நிறைய திரைப்படங்கள் வெளியானாலும் ரசிகர்களின் அதிக எதிர்பார்ப்பு இந்த படங்களின் மீது இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து கோலிவுட்டில் ஒரு ஹிட் படம் என்றால் எதுவும் இல்லை. இப்போது வெளியான அரண்மனை 4 திரைப்படம் மட்டும் ஓரளவு நல்ல வசூலை பெற்று வருகிறது. மேலும் வருகிற ஜூன் மாதம் தொடங்கி பெரிய நடிகர்களின் படங்களின் வருகையால் விட்ட இடத்தை தமிழ் சினிமா பிடிக்க வாய்ப்பும் இருக்கிறது. தமிழ் சினிமால தொடர்ந்து மாசான லைன் அப் படம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTube உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ண வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். Polarite Media Works. இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.